இங்கே ஹீரோ நல்லா படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு சின்ன சின்ன வேலைங்களை பார்த்து வீட்டு செலவாக பார்த்துக்கிறான். ஆனால் அந்த பையனோட அப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்துக்கிட்டு ஆல்ரெடி இந்த சொத்தெல்லாம் ஊருக்காக எழுதி வச்சுட்டு இப்போ வீட்டுக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுனால ஹீரோவுக்கு அவங்க அப்பாவை பிடிக்கவே இல்லை. அவங்க அப்பா கட்சிக்கும் அதே ஊரில் இருக்க இன்னொரு கட்சிக்கும் அப்பப்போ மோதல் வந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் ஹீரோ தான் ஃப்ரெண்டு கூட டவுனுக்கு போயிருந்தப்ப அவன் தைக்க கொடுத்துருந்த ட்ரெஸ்ஸை டெய்லர் கடையிலேருந்து வாங்கலான்னு போகிறான். அவர் தைக்காததுனால அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்கிட்டு அங்கே திரும்பி வரான். சிஎம் அந்த டைமில் மீட்டிங்கு வரதுனால ஃப்ரெண்டு வண்டியை போலீஸ் எடுக்க சொல்கிறாங்க. இவன் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்குறான். இவன் கையை தூக்கி காட்டுறான். அவனுக்கு தெரியவே இல்லை. அதனால டெய்லர் கடையிலேருந்து வாங்கின அந்த கருப்பு கலர் துணி எடுத்து காட்டின உடனே சிஎம்முக்கு தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. சிஎம் அதை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. எம்எல்ஏ கேண்டிடேட் ஹீரோ வந்து தடுக்கிறாரு. இவன் தெரியாம அவர் கீழே தள்ளி விட்டுறான். போலீஸும் இவன் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அவனோட அப்பா பையன் இப்படிலாம் பண்றானேன்னு பெருமைப்படுறாரு. ஆனா அவன் பயந்து போய் ஊரை விட்டு ஓடிடுறான். ஆளுங்க இவன் அடிக்கிறதுக்காக துரத்திட்டே வராங்க. இவன் வேகமா ஓடி போய் ஒரு கட்டையை எடுத்து அவங்களை அடிக்கிறதுக்காக திரும்பி வாங்குறான். அவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு ஓடிடுறாங்க. கட்டையில இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியோட கொடி. இவன் நிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆபீஸ்.